ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்சி டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் கேமிங். இது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்க 5 அன்னோட்டிஸ்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுறேங்க. ஓகே, வாங்க ஃபஸ்ட் லைக் என்னன்னு பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸில் வந்து சர்ச் போகிறேன். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இப்போ நம்மளோட வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கெலாம் ஃபேஸ்புக் வாங்கிச்சோம் நம்மளோட வாட்ஸ்அப்பை, நிறைய பக்ஸ், அதாவது வைரஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் இன்டரப்ட் ஆகி நம்மளோட அக்கௌண்ட்ஸ்லாம் சேஃப் இல்லாமல் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆகாமல் உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சேஃப், உங்களோட மெசேஜ், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஃபாகவும் இருக்கணும்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எனேபிள் போட்டுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு மறக்காத ஒரு 66 கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து 16200 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து இமெயிலை ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். ஓகே, அது ரீரெஜிஸ்டர்னு அதுன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நான் இது பண்ணிக்கல. நான் இப்போதைக்கு உங்களுக்காக பின் மட்டும் இன்செர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா இமெயில் அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போதைக்கு வந்து நீங்கள் அந்த பின் மட்டும் மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமெயில் வந்து உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இமெயிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா நீங்கள் இந்த பின் மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த இமெயிலை வச்சு அதை ரிகவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பார்க்குறீங்களா? இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பரை திருப்பி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோனோ இல்லை டேப்லையோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோடு, இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இருக்கும், 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு. ஒருவேளை உங்கள் ஹேக்கர் வந்து இந்த நம்பரை தப்பாக அடித்தான்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். ஆனால் நீங்கள் பழைய வச்சுருந்த அக்கௌண்ட் மட்டும் இருக்கும். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து சேஞ்ச் நம்பர். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, அதாவது நான் ஒரு நம்பர் வச்சுருக்கேன், என் ஃபோனில் வந்து 2 நம்பர் இருக்கும், எனக்கு இந்த நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பரில் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு வந்து அந்த முன்னாடியே வச்சுருந்து எல்லா மெசேஜும் அப்படியே வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நிறைய பேர் அதாலும் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. அது வந்து சேஞ்ச் நம்பர்னு கொடுத்து புது அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பழைய நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு புது நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா போதும். வேலை கண்டுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி புது நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும். அது வந்து நியூ நம்பர் ஹஸ் பீன் ஆடட் அது மாதிரி சொல்லிவிட்டு பழைய நம்பரில் இருக்க எல்லா கான்டாக்ட்ஸும் உங்கள் புது நம்பருக்கு அனுப்பிச்சிடும். வாட்ஸ்அப்பில் இருக்க பழைய எல்லா மெசேஜஸும் அப்படியே உங்களோட புது வாட்ஸ்அப் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இங்கே தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம்ஸ். அதாவது இப்போ நம்ம எல்லாரோட வாட்ஸ்அப்லேயும் லைட் டீம் தான் இருக்கும். சில பேருக்கு பிடிக்கலன்னா இதை டார்க் டீம் கூட மாற்றிக்கலாம். சில பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ யூடியூப் மாதிரி வாட்ஸ்அப்லேயும் டார்க் டீம் வந்து புது அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் சேட்ஸ்ன்னு இருக்கும். சேட்ஸில் ஃபர்ஸ்ட்லேயே டிஸ்பிளேன்னு இருக்கும். டிஸ்பிளேயில் நீங்கள் டீமை தொட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்கும். ஒன்று வந்து லைட், இன்னொன்று வந்து டார்க். நம்ம டார்க் சூஸ் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். செகண்ட் வந்து நம்மளோட 4th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். எல்லாருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்போட வால்பேப்பர் தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து புதுசாக ஒரு சூப்பரான வால்பேப்பர் வேணும்னா நீங்கள் வால்பேப்பர்னு தொட்டுட்டு, அதாவது இங்கே பாருங்கள், வால்பேப்பர்னு தொட்டுக்கணும். ஓகே, வால்பேப்பரில் இதில் நோ வால்பேப்பர் இருக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். பின்னாடி கேலரி, அதாவது உங்களோட பிடிச்ச ஃபோட்டோஸ், நீங்கள் கேமராவில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் அங்கே இருக்கும். அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கலர்ஸ்.
நான் காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை சூஸ் பண்ண பொறுத்தில்ல, நான் வாட்ஸ்அப் லைப்ரரி அது கேட்டோடனே அது ஒரு இன்ஸ்டால்னு கேட்கும். அது ஒரு 5 to 10 MB தான் இருக்கும். அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். சாட் செட்டிங்ஸ்லேயே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் சாட் செட்டிங்ஸில் மீடியா விசிபிலிட்டி. நிறைய பேருக்கு உங்களோட ஃபோனில் நிறைய ஸ்டோரேஜ் தங்குங்க. அதாவது உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட வீடியோஸ் நீங்கள் அனுப்புறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு வர்றது, அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் உங்களோட குரூப்பில் ஒன்றா சேர்ந்து நம்ம உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை பிளாக் பண்ணுறோம் மொத்தமாக. ஸோ அதனால தான் நிறைய பேர் புதுசாக ஃபோன் வாங்கி இல்லை புதுசு மெமரி கார்டு இது பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பே ரீசார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் போய் செட்டிங்ஸில் சேட்ஸ் தொட்டு செகண்டாக இருக்கிற சேட் செட்டிங்ஸில் மீடியா விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணிடணும். இது பாருங்கள், மீடியா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வர எந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே உங்களோட அக்கௌண்ட்ஸில், அதாவது உங்களோட ஸ்டோரேஜில் சேராது. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.